ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜனவரி 1ஆம் தேதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 18ஆம் தேதி பாருங்கள், செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 19ஆம் தேதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 28ஆம் தேதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சகதியில் அமர இருக்கிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஜனவரி 18ஆம் தேதி வரையும் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சகதியில் இருக்கிறார். அப்போ ஜனவரி 18ஆம் தேதி வரையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மேஷராசிக்காரர்கள். மற்றபடி ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கிறார். அதாவது மார்ச் மாதம் வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல தான் இருப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும். பாருங்கள், நல்லா ஆரோக்கியம் மேம்படும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், விலை உயர்ந்த செல்போன்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் ஒரு வெற்றி கிடைக்கும். எங்கே போனாலும் ஒரு நன்மைங்கிறது இருக்கும், ஒரு ஆதாயம் இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது மனசில் ஒரு புத்துணர்ச்சி, புது தைரியம், அசட்டு துணிச்சல் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னா ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வது. என்ன ஒரு விஷயம்னா, பிடிவாதம் மட்டும் கொஞ்சம் ஆகாது. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பிடிவாதத்தினால ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் சனி பகவான் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சனியோட பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ லாபாதிபதியோட 2ஆம் அதிபதி சம்பந்தப்படுறார். அப்போ இந்த மாதம் முழுவதும் பணம் வருங்க மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரையுமே பாருங்கள், சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 2ஆம் அதிபதி தனாதிபதி லாபஸ்தானம் ஏறுறார். அப்போ கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும், வராத பணம் எல்லாம் வந்து சேரும் இந்த மாதம். அதே போல் பாருங்கள், ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய பணப்புழக்கம் இந்த மாதம் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். நல்ல ஒரு இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை, நல்ல ஒரு மாற்றங்களை மேஷராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 28ஆம் தேதி வரையுமே பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நினைத்ததை சாதிக்கலாம். வரவுக்கு மேல் பாருங்கள், நல்ல பண வரவுகளை கொடுக்கும் இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு. 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்திலேருந்து லாபாதிபதி சம்பந்தப்படுவதனால. அப்போ சுக்கிரன் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. ஒரு சிலர் வெளிநாடு போகலாம், ஏன்னா 7ஆம் அதிபதி லாபஸ்தானம் மாரி இருக்கிறார். அப்போ வெளி மனிதர்கள் ஆதாயம் கிடைக்கும், வெளிநாடு போகலாம். வெளிநாட்டில் நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் இந்த மாதம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு. ஏதாவது தொழில் பார்ட்னர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருவாங்க இந்த ஜனவரி மாதத்தில். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது வேலை இல்லைன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். 7ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, ஒரு பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம், அதாவது பிரயாணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் சுக்கிரன் பாருங்கள் வாகன காரகன். புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கினா கூட இந்த மாதம் வாங்கலாம். அப்போ இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக விளங்கும் மேஷராசிக்காரர்களுக்கு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சஞ்சாரம் செய்வது. அதே போல் பாருங்கள், சூரியன் மாத ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது ஜனவரி 14ஆம் தேதி வரையும் 9ஆம் இடத்துல இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் யோகாதிபதிங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தான் கொடுக்கும். சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது கெடுபலங்கள் இருக்காது.
அதே சூரியன் பாருங்க 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஜனவரி ஒரு 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மனசில் ஒரு புது தைரியம், புத்துணர்ச்சி, அதுவும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம், தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இதெல்லாம் ஏற்படும். அப்போ ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு. சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்வது நல்ல ஒரு அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு வேலை தேடி காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்துல, அதாவது ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்வது சிறப்பு. அதே போல் சனி பகவான் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி லாபஸ்தானத்தில் பாருங்கள் மார்ச் வரையும் தான் இருப்பார். அப்போ மார்ச்சுக்குள்ளே பாருங்கள் ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஒரு யோகம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே ஒரு எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி போகும்போது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காம போக மாட்டார். அப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு, உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், உயர் பதவி, இது போன்ற ஒரு சில சம்பவங்கள் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு சனி லாபஸ்தானத்தில் இருப்பதனால மார்ச்சுக்குள்ளே, அதாவது மார்ச் 29ஆம் தேதிக்குள்ளே சனி பகவானால் சில நன்மைகள் கட்டாயம் நடக்கும். அதே போல் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாகவே நல்ல ஒரு தூக்கம் இல்லை. குடும்பத்தில் பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாருங்கள் ஒரு பெருத்த ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது பாருங்கள் ஒரு சிலருக்கு இரவு நேர வேலை அதிகரிக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சில பலன்களை கொடுக்கும். ஆனால் ராகு லாபஸ்தானத்துக்கு போகிறார். வருகின்ற ஏப்ரல் மாதம் பாருங்கள் கடைசியில் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. ராகு லாபஸ்தானத்துக்கு போவதும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்போ ராகு கேது பயிற்சியும் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது. அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த குரு பகவான் பாருங்க வருகின்ற மே மாதம் வரை 2ஆம் இடத்தில் இருப்பார். குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார். அப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது நிறைய பேருக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க. அதே போல் குடும்பத்தில் விருத்தி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை மே மாதத்துலேயே கொடுப்பார். அப்போ குரு 2ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்புங்க. உங்கள் வீட்டில் ஒரு மேஷராசியில் பிள்ளைங்க இருக்காங்க, நல்லா தெளிவாக பேசுகிறேன்னா மே மாதத்துக்குள்ள நல்லா தெளிவாக பேசிடுவாங்க. அந்த குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம், அவர் 2ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அப்போ குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை மேஷராசிக்காரர்கள் குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போதே பார்க்க முடியும். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், லட்சுமி கடாட்சம், நல்ல பணவரவு, வராத பணமெல்லாம் வர்றது, இப்படி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த மாதம் பார்க்க முடியும். சொந்த தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் பிச்சு உதற முடியும். இந்த மாதம் சக்கை போடு போடக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் விளங்கும். அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23, 24, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம்பெறுங்கள். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 3, 4, ஜனவரி 8, 9, ஜனவரி 12, 13, அதே போல் ஜனவரி 19, 20, 21, 22, 23, ஜனவரி 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.